அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இப்போது கூட நம்ம கர்த்தர் வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து செல்ல போகிறோம். இந்த மாதத்தினுடைய ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்து வைத்துக் கொண்டு நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உதவி செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார், போதுமானவரும் இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்துல 84வது சங்கீதம், சங்கீதம் 84, Song 84, Chapter 11, சங்கீத புஸ்தகம் 84ஆம் அதிகாரம், பக்கம் 724வது பக்கத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம். இந்த கர்த்தர் அவருடைய கிருபையினால கிட்டத்தட்ட 4 மாதத்தை வரை ஜனவரி மார்ச் 4 மாதத்தை அவர் கிருபையால் நடத்தினார். இப்ப 5வது மாதமாக இந்த மாதத்தை, மே மாதத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதத்திலே நம்ம கொடுக்கப்பட்ட சபையோட வாக்குத்தத்தம் என்ன சொல்லப்பட போறது? ஆமா, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை நிச்சயமாக தருவார். கரங்கள் தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுது. அல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஒரு 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 என்ன சொல்றதுன்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவங்க ட்விஸ்ட் வச்சாரு. அவங்க ட்விஸ்ட் இருக்கு இதுல. என்ன ட்விஸ்ட் இது? அவர் சூரியனா இருக்கிறாரு, அவர் கேடகமா இருக்கிறார். சூரியனாவும் இருக்கிறார், கேடகமா இருக்கிறாரு. அதனால அவர் என்னெல்லாம் தருவாரு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அவர் கிருபை தருகிறார், மகிமை தருகிறார், நன்மையை நிச்சயமாக தருவார். கொடுக்காம இருக்கும் கண்டிப்பா நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கிருபையும் இந்த மகிமையும் இந்த நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், அது நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால், நாம் எப்படியா இருக்கணுமா? உத்தமமாய். அல்லேலூயா. நல்ல ஒரு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் மட்டும் போட்ட போதுமா? அதாவது நிறைய வாக்குத்தத்தம் போடப்பட்டிருக்கோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை அப்படி சொல்லியிருக்கோம். அது மாத்திரம் நம்ம எடுத்துக்கோம். ஆனா அது மேல ஒரு வசனம் போட்டிருக்கோம். என்ன வசனம் தெரியுமா? உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், உங்களுக்கு இப்ப இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு கைவிடுது. அதெல்லாம் யாரும் எடுத்துக்கிறதே கிடையாது. நம்ம அந்த எண்ணமே வந்தால் அப்ப அவனு சொல்ற, நான் உனக்கு இருக்கிறதை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விடுவது கைவிடுதில்லை. அப்ப அந்த எண்ணம், அந்த உனக்கு போதுன்ற எண்ணத்தை அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துக்கோ. அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உத்தமாய் நடக்கிறவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகும். அல்லேலூயா. நீங்க தைரியமா சொல்லலாம், நான் உத்தமமா இருக்கிறேன், நான் உத்தமமா இருக்கிறதுனால எனக்கு வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தர் வாக்குத்தத்தம் தெய்வம் சொன்ன வானமும் பூமியும் ஓய்ந்து போகும். கர்த்தர் வார்த்தை ஒருபோதும் அதுல ஒரு உறுப்பு கூட குறைஞ்சு போவாதுன்றார், ஒரு வார்த்தை கூட பிசுறாதுன்னு சொல்றார். அப்ப சொன்னவர் நிச்சயமாக சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அதிலும் குறிப்பாக சொல்லப்படும் என்ற ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நான் அதிக நினைப்பூட்டுவதற்காக நம்ம சொல்லிக் கொள்கிறேன். மோசே இடத்துல ஜனங்கள் புலம்புகிறார்கள், எங்களுக்கு சுடுகாடே இல்லைன்னு சொல்லிட்டு, கல்லறே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க இங்க கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வனாந்திர மடத்தை கொண்டு வந்துட்டீங்களான்னு புலம்புகிறார்கள். ஏன் புலம்புகிறார்கள்? புலம்புறது காரணம் உண்டு. பின்னாடி பார்வோனுடைய ரதம் துரைத்து கொண்டு வருகிறது. ஏன்னா அங்கேயா இருந்தா நாங்க சாப்பிட்டா நின்றுப்போம், அவன்கிட்ட வாய்ந்திருப்போமே. இப்ப எல்லாரையும் என்ன பண்ண போறான், அவன் சாகடித்துடுவான்னு சொல்லி பயத்தோட கலக்கமும் பயமும் திகிலும் நிறைந்தவர்களாய் அவர்கள் ஊழியக்காரனை என்ன பண்றாங்க, திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, கலக்கம் உண்டாக்குறது. அப்போ மோசே என்ன சொல்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் உள்ளுக்குள்ள இந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தை நீங்க இனி காண மாட்டோம் சொல்லிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்க போறல, உனக்கு பின்னாடி தச்சுனா இன்னைக்கு வரான் பாருங்க, உனக்கு பின்னாடி தச்சுனா வரான் பாருங்க, அவனை இனிமேல் பார்க்க மாட்டான் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை உடனே கர்த்தரை விசாரிக்கிறாரு, என்னப்பா பண்ணணும் இது மாதிரி ஜனங்க தெத்தி வரும்போது. கர்த்தர் சொல்றாரு, நீ என்கிட்ட ஏன் கேட்கிற, நீ புறப்பட்டு போ, உன் கையில இருக்குது என்ன ஆயுதம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உன்கிட்ட வல்லமை கொடுத்துட்டேன், நீ பயன்படுத்திக்கான்னு சொல்ற. அப்பதான் பாத்தீங்கன்னா அவரு சொல்லிட்டாரு. ஆனா பிறகு நடக்கிற அதிசயங்கள் என்ன, கர்த்தர் ஊழியக்காரோட வார்த்தையை அவன் வெக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக என்ன பண்றாரு, அதை கனம் செய்கிறக்கூடிய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே சமுத்திரத்தை 2ஆக பிளக்குகிறார், ஜனங்களை சிறப்பாக நடத்தினார்.
அதுவரை ஆளுகை செய்து அதிகாரம் படுத்தின அவர் தலை நிமிர்ந்த அவர்களை பார்த்து பயந்து கொண்ட ஜனங்கள் இப்போது அவர்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கறாங்கன்னா செத்த பிணமா பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதன் புறப்படுற வார்த்தை உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு காண்கிற எகிப்தனை இனி நீ பார்க்க மாட்ட, வேற மாதிரி தான் எகிப்தனை பார்க்க மாட்ட. அவனை எப்படி பார்ப்ப? நீ பிணமாய் பார்ப்பாய். அவன் உயிரோடு இருக்கிற மனிதனை பார்க்க மாட்டேன், உயிரற்ற சடலமா தான் மிதங்கி கிடக்கிறதை உனக்கு இது வரைக்கும் எப்படி பார்த்த நீ இப்ப அவனை எப்படி பார்க்க போற? காலு கீழே பார்க்க போற. அல்லேலூயா. அதுதான் நம்ம தெய்வம். சொன்னதை செய்வார். எந்த ரூபத்துல அது எப்படியாவது பண்ணுவாரு, ஆனா நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அப்ப நிச்சயமாக சொல்ற இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சொந்தமாய் மாறும். ஏனென்றால் கர்த்தர் சூரியன், அவர் எப்படியா இருக்கிறாரா? தேவனாக கர்த்தர். அவருக்கு நிறைய பேர் உண்டு. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. அதுல ஒரு பெயர் என்ன? அவருக்கு ஒரு பேர் நம்ம சூரியன். அல்லேலூயா. நான் பைபிள்ல போடப்பட சொல்றேன், வேற எதையும் சொல்லல, வேற 2 கட்டுக்கதையும் நானு சொல்லல. தேவனாக கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? சூரியனும் கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு முறையும் நீ சூரியனை பார்க்க போதெல்லாம் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு உணர்வு ஒன்று உண்டாக்கி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சூரிய கதிர்வீச்சுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமானது கூட. சூரியன் ஒண்ணு இல்லைன்னா எந்த விளைச்சலும் கிடையாது, எதுவுமே நடக்காதுமா. சூரியன் இல்லைன்னா ஒண்ணுமே ஆகாது, நம்மளுக்கு வாழ முடியாது. ஆனா இப்ப நம்ம கஷ்டப்படுறோம் இல்ல, இவ்வளவு உஷ்ணம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு, அது கண்டு இல்லைன்னா அவ்வளவு நம்மளுக்கு கஷ்டம் தான். வாழ்வதற்கு வழியே கிடையாது, எல்லாமே அப்படி போயிடும் பாருங்க. அப்ப கர்த்தர் நமக்கு என்ன வருகிறார்னா சூரியனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, வெளிச்சம். சூரியன் என்ன அர்த்தமா? சூரியத்துக்கு உணர் பேர் என்ன? வெளிச்சம். இப்போ அப்படியே இருட்டாயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சூரியன் வரல, அதான் இருட்டாயிடுச்சு. அடுத்த பொருள் அதோட சேர்ந்து இருக்கிறது. இருட்டு ஆன உடனே சூரியன் வெளிச்சம் வரல, அதனால இருளாகுது. அப்ப சாயந்தரம் இருள் வருகிறது. காரணம் என்ன? சூரியன் மறைந்திருக்கிறது, இருளாக்கப்படுகிறது. சூரியன் உதைக்கிறது, வெளிச்சமாக்கப்படுகிறது. அப்போ அதுக்கு என்னன்னா சூரியன் என்றாலே அதுக்கு என்ன அர்த்தம்? ஒளி, பிரகாசம், வெளிச்சம், பல பொருட்கள் அதுல அடங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த சூரியன் அந்த வெளிச்சத்தை அவரே வைத்துக் கொள்ளாதபடிக்கு அதை யாருக்கு இருக்கணும், யாருக்கு தரணும்னு சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார் தெரியுமா? அவரை நம்பி தேடி வந்த உனக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் நீங்க புஸ்தகத்துல லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்களேன். ஆகையால் உங்களில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? சும்மா அசட்டா இருக்க சொல்ல, சும்மா இருங்க சொல்ல, பார்த்துக்கலாம் சொல்ல, எச்சரிக்கை இரு. ஆகையால் நல்ல வார்த்தை. நீங்க வேணா உங்க பக்கம் நான் சொல்றேன் எடுத்துங்க. லூக்கா புஸ்தகம் உங்களுக்கு நிறைய பேர் இன்னும் பெருநேகிறீங்க, இன்னும் ஆதியா முதல் தேண்டுகிறீங்க பாருங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் 35 வருஷம் தெரிஞ்சுங்களேன். அதுதான் உங்களுக்கு எதை நீங்க ஞாபகம் கொண்டு வரணும்மா? அட்டவணை ஞாபகம் கொண்டு வரணும். அட்டவணை படிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா நான் எடுக்கிறது வசதியா இருக்கும். இது லூக்கா 11ஆம் அதிகாரம் 35வது வருஷத்தை எடுங்கம்மா. பக்கம் 999. ஆகையால் உன்னில் உள்ள, நான் கவனிக்க, இது நான் அழகா வாசிக்கிறேன், நிறைய பேர் புரியும்னு நினைக்கிறேன். இது யார் சொல்றமா? யார் சொல்றா நம்ம வார்த்தை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கை இரு. கரங்கள் தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? வெளிச்சம் இருக்கிறது, அது இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கைன்றார். அப்போ அது இருள் ஆச்சுன்னா ஆயிடுமா? லைஃப் ஃபியூஸ் போயிடுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ செய்கிற காரியம் ஒன்று வாழ்க்காதுன்னு அர்த்தம். நீ எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வியாக போகன்ற அர்த்தம். வெளிச்சம் இல்லை, இருளான வாழ்க்கை தான் வாழ்க்கும். இருள் அடைந்த போல காணப்படும். கண்கள்ல பயம் காணப்படும். எதை பார்த்தாலும் பயம் வந்துடும். எதையும் ஃபேஸ் பண்ண முடியாது. எந்த போராட்டத்தையும் நம்ம மேற்கொள்ள முடியாது.
எதிர்ப்புல எதிர்க்க நமக்கு பலன் இல்லாம போகும். அதனால அந்த வெளிச்சம் இருந்தால்தான் நாம் எதையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. சும்மாவே லைட் ஆயினால இருட்டானாலும் பண்றோம், பயம் வந்துருது. எல்லாம் லைட் ஆஃப் பண்ணா இருட்டானா தனியா போக முடியல, உடனே யாருக்கும் துணை ஏற்படுறாங்க, கொஞ்சம் வா வெளியே போறேன், பக்கம் போறேன், அங்க போறேன்னு சொல்லிட்டு இல்லையா? அமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்களாம் பயப்படுறதே கிடையாது. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் கிருபையால நம்ம நேற்று ஒரு அலௌன்ஸ் பண்ணியிருந்தேன். போன வாரம் சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணலான் ஜெபம் பண்ணலாம் சொன்னேன். பரவாயில்ல, சாந்தி மட்டும் வந்துருச்சு. உடனே ஏற்கனவே 2 ஊழியக்காரங்க அதுக்கு முன்னாடியே கால் பண்றாங்க, ஃப்ரீயா இருக்கிறீங்களா, இப்பதான் வீட்டுக்கு வரப்போ தானே நம்ம ஜெபம் பண்ணலாமே அப்படின்னாங்க. நான் ஏற்கனவே நம்ம உங்ககிட்ட சொன்ன வார்த்தைய நீங்க கேட்டீங்களா? அது விசுவாசில தெரியல. யாரே 2 ஊழியக்காரர் எனக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க, நம்ம வந்து ஜெபம் பண்ணலாமா அப்படின்னாங்க. வாங்க புது ஜெபம் பண்ணலாம். அப்ப நினைச்சீங்கன்னா கர்த்தர் நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உறுதிப்படுத்துகிறார். சாந்தி வந்துருச்சு, அவர் லிடியால் வந்தாங்க, அவர் சுரேந்தர் வந்தான். நாங்கள் ஊழியக்காரெல்லாம் கொஞ்சம் இவ்வளோ பேர் தான் சேர்ந்து பண்ணோம். இந்த ஆராதனைக்காக இன்னைக்கு நடக்கிற உங்களுக்காக இந்த ஆராதனைக்காக ஜெபம் பண்ணோம். ஆமென். அல்லேலூயா. அதை முடிச்சிட்ட பிறகு சுரேந்தர், பிரபு, பெஞ்சமின் இவங்கெல்லாம் நைட்டெல்லாம் 1 மணி வரைக்கும் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு ஆராதனைக்காக ஜெபம் பண்றாங்க. உங்களுக்காக என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்தில் எனக்கும் ஒரு ஃபோன் வருது, ஒருக்காக ஜெபம் பண்ணோம்னு சொல்லிட்டு. அந்த இருள் என்று பாராது, பயம் என்று பாராது, நான் போய் என்ன பண்றேன், ஜெபம் பண்ணிட்டு நைட் 2:30 மணி தான் வந்தேன். ஜெபம் முடிச்சு 2:30 மணி தான் வந்துட்டு மறுபடியும் 5:30 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணி முடிச்சு மறுபடியும் சபைக்கு வந்து காலையில் உட்காந்துட்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு மனுஷனுக்கு நம்முடைய மனுஷனுக்குள்ள அந்த இருள் அடைந்து போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தா தான் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அதனாலதான் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. நீ வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களா? ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இதோட அர்த்தம், இந்த வார்த்தையுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? இதுவும் புரிஞ்சிருக்காது. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றமா தீர்க்கதரிசிங்க சொல்ற வார்த்தை, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, அவருடைய தாசன் சொல்லி யாரு? தாசன் யாரு? ஊழியக்காரர்கள் இல்ல? அல்லேலூயா. அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததுனால இருட்டிலே நடக்கிறானோ, தனக்கு வெளிச்சம் இல்லாதனால இருட்டில் நடக்கிறானே, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கர்த்தரே தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, தேவ ஆவியானவர்களுமாய் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ண, இருட்டு இல்லையா, வெளிச்சம் இல்லையா, நீங்க யாரதான் சார்ந்திருக்கணும்? கர்த்தரை சார்ந்து கொள். நான் வெள்ளிக்கிழமையில பிரசங்கம் பண்றப்போ ஒரு வார்த்தை சொன்னேன். கொடியானது வந்து அப்படியே மேல போறதுக்கு அது சப்போர்ட்டே கிடையாது. அப்படியே கொடி அப்படியே வளர்ந்துட்டு தடையில இருந்தா தடையிலே போயிடும். அந்த எந்த கொடி, செடி கொடி வேற வேற தானே, மரம் செடி கொடி 3 தானே நம்ம சொல்லுவோம். மரம் செடி கொடி 3 தாவரங்கள் இருக்கிறது இல்லையா? அந்த 3 தாவரங்கள் கொடிக்கு வந்து பார்த்தோன்னா அது மேல் நோக்கி வளர வேண்டும் என்றால், அதான் சொல்றேன், நான் திராட்சை செடி நீங்கள் கொடி என்றார். கர்த்தர் சொல்றேன், நான் திராட்சை செடி, நம்மள யாரு? கொடி. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்ற, நீங்கள் என்ன நிலைத்திருங்கன்றாரு. நீங்க நிலைத்திருந்தா நம்ம எப்படி நம்ம போவோமா? கீழே போக மாட்டோம். ஒரு கொடியானது சப்போர்ட்டிங்கு ஒரு தென்னை மரத்தையோ ஒரு பண்ணை மரத்தையோ அது அண்டி கொள்ளும் என்றால், எந்த அளவுக்கு தென்னை மரமோ பண்ணை மரம் உயர்ந்து நிற்கிறதோ அந்த அளவுக்கு கொடி உயர்ந்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொன்னீங்க, உனக்குள் இருள் இருக்கிறது என்றால் நீ யாரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று பாருங்க. உலகத்தில் உள்ள மனிதர்களையும் அல்ல, உன்னை ஏமாற்றுகிறவர்களை அல்ல, யாரை சார்ந்து கொள்ள வேண்டுமா? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்றது, நீ கர்த்தரையே நீ சார்ந்து கொள்வாய். அப்ப தனக்கு வெளிச்சம் இல்லாததுனால, அப்ப ஒரு மனுஷனுக்கு வெளிச்சம் இல்லாததுனால அவனுக்கு பயம் வந்துடும், திகில் வந்துடும், கலக்கம் அவனுக்கு வந்துடும். அதே நீ லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு வசனம் சொல்லப்படுது பாருங்க. வாசிங்க 11:34.
ஆமென். ஆமா, கவனிச்சீங்களா நீங்க? கண்ணானது என்ன இருக்குதுமா? கண்ணு இன்னைக்கு முகாம் நடத்தணும் இல்ல? அல்லேலூயா. அந்த கண்ணுக்கு கத்தணும் சொல்றாரு. கண்ணானது வெளிச்சமா இருந்தால் வசந்த வாசம் கவனிங்க மறுபடியும். இந்த கண்ணு இல்ல உங்களுக்கு இருக்குது கண்ணு, என் கண்ணு பண்ணு சொல்றீங்க பாருங்க. அந்த கண்ணு சரீரத்துக்கு என்ன இருக்குதா? விளக்கா இருக்கிறது. வாசிங்க. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் இருள் போயிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கண்ணு வெளிச்சமா இருக்கணும். கண்ணு வெளிச்சமா இருக்கணும். அப்ப கண்ணு உன் சரீரத்துக்கு விளக்கா இருக்கிறது. அந்த விளக்குனால்தான் உன் சரீரமே வெளிச்சமாக்கப்படுமா. ஒரு மனுஷனை பார்த்தோம் சொல்லலாம், எதை குறித்து பயப்பட அவன் தைரியமா ஒண்ணு இல்லமா. ஒரு மனுஷனுக்கு வியாதி இருக்கிறான், ஒரு எய்ட்ஸோ கொரோனாவோ இல்ல உயிர்கொல்லி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு, கேன்சரோ அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை சொல்லிட்டாங்க, அவன் இருக்கிறான்னா அவனுடைய முகத்தை பார்த்துருக்கீங்களா நீங்க? எப்படி இருக்கும்? சோகமா இருக்கும். இருள் எடுத்தது காணப்படும். கண்ணிலேயே பார்த்தலாம் இவன் மனுஷன் ஆக்டிவா இருக்கிறானா, இதுவா இருக்கிறான. சில பேர் இங்க பார்ப்பாங்க, இந்த இடத்துல பார்த்தாலே அவனுக்கு நல்லா இருக்கிறனா நோய் இல்லாம இருக்கிறான். இந்த இடத்துல ஏதோ வருதுன்னா அவனுக்கு வியாதி இருக்கிறன்னு அர்த்தம். கண்ணிலேயே கூட கண்டுபிடிப்பாங்க வியாதி இருக்குதான்னு சொல்லிட்டு. அப்போ இது உண்மையான ஒரு சயின்ஸ், சத்தியம் கூட இது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா பாத்துங்க, அப்போ ஒரு மனிதனுக்கு எது அவசியமாகுது? ஒரு பயம் வந்துருச்சுன்னா, மரண பயம் வந்துருச்சுன்னா கண்ணிலே பார்த்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிடமா, பயந்துருவான். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கூட என்னவா இருக்கிறதுனா அந்த பயம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் வெளிச்சமாகிறேன். அப்போ யோவான் புஸ்தகத்துல நமக்கு என்ன சொல்லப்படும்? யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து 9:1-9 வாசித்து பார்க்கும்போது கர்த்தரே சொல்லுகிறார், உலகத்தில் வாசிங்க, உலகத்தில் எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் எந்த மனுஷன் பிரகாசிக்கும், ஒரு மனுஷன் பிரகாசிக்கணும்னா அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை அவன் அண்டிக் கொள்ள வேண்டும். அப்போ வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கும், அந்த சூரியன் இருக்கும். அந்த சூரியன் பட்டால் தான் மனிதன் வாழ முடியும். இந்த நித்திய காலமா சூரியன் நமக்குள்ள இருந்தா தான் உலகத்துல நித்திய காலம் வாழ முடியும். அல்லேலூயா. பெருமையோடு வாழ முடியும், எதிர்த்து வாழ முடியும். அதனால சொல்றேன், அவனுக்கு அந்த கண்ணுல அவன் தெரிஞ்சிடும் பயங்கிறதானு. இப்ப நம்ம சமீபத்துல நம்ம கிரிக்கெட் மேட்ச் பாக்குற வச்சுங்க, நல்லா வளர்றதுதான் பல கோடி குத்து எடுக்கிறான். ஐபிஎல் நடக்கிறது, மேட்ச் நடந்து கொண்டு இருக்காது. அவன் கண்டு ஒரு மேட்ச் சரியா விளையாடுனா அடுத்து சரியா விளையாட மாட்டேன்றான். காரணம் என்னமா? பயம் வந்துருது. அடுத்தது என்ன பண்றோம்? முதல்ல தோத்து போயிட்டோமே, இப்போ இந்த பண்ணா அடுத்த மட்டும் டெக் அவுட் ஆகிறான். அடுத்ததான் அவனை பார்த்தா நீ கவனிச்சு பார்த்து நிறுத்தி தெரியும். நான் கவனிச்சேன், நான் ஒரு ஐபிஎல்ல பார்த்து கண்டினியூ மறுபடியும் டெக் 3 மேட்ச் அவுட் ஆகிறாரு. ஏன்னா பிடிக்கிறப்ப பேட் பயம் வந்துடும். ஐயோ போறோம் போல மறுபடியும் பொண்டாடி இது அவுட் ஆயிட்டோம், அதே போல ஆயிட்டோம். அந்த பயம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வருதோ அப்ப அவன் காலின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப திகில். அப்ப நான் அதான் சொல்றாரு கர்த்தர், உனக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாகாத வெளிச்சம் எச்சரிக்கார் என்றார். அப்ப உனக்குள்ள யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கார். நம்மளுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம யாரை நம்பி இருக்கணுமா? கர்த்தரை சார்ந்திருக்கணும், கர்த்தரையே நம்பி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நாம் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நாம் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நாம் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன்.
உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமோமானி. ஆமா, நீதானே என் துணையானி, என் கேடகமோமானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தோ உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தோ உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நாம் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உன் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உன் கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உன் உண்மை மிகுந்திருக்கும். கூரைப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கூரைப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தோ உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தோ உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். நம்மளாம் கர்த்தர் நம்புறதால பாக்கியவான்கள், அவர் அன்பை நம்புறதால நம்மளா பாக்கியவான்கள். பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நாம் பாக்கியவான், உன்னையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி. இயேசுவை நம்பும் போது அவர் நமக்கு நிச்சயமாக சூரியனாகவும், அவர் கேடனாகவும், முடிவு மருந்து கிருபையாகவும், மகிமையாகவும், நன்மை செய்கிறவராக நமக்கு இருக்கிறார். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அல்லேலூயா. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். அல்லேலூயா. உம்மை நம்புற மனிதர்களை பாக்கியவானுங்க, வெக்கப்பட்டு போவது கிடையாது. வாக்குத்தத்தம் நம்மளுக்கு. அல்லேலூயா. நம்ம கேடகமா இருக்கிறார் தெய்வம், சூரியனா இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். நாம நம்புற மனிதர்கள் யாரும் கிருபை சூழ்ந்து கொள்ளமா. நான் பாட்டிலே சரணங்கள் அப்படிதான் வரும். வாக்குத்தத்தம் அதான் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நண்பர் கர்த்தர் நமக்கு சூரியனும் கேடகமும். அல்லேலூயா. அப்போது உலகம் எப்படி இருக்கிறது? இருள் அடைந்ததான் காணப்படுகிறது. அதனாலதான் கர்த்தர் நமக்கு சூரியனா இருக்கிறார். ஏன்னா ஏசாயா புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா, ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் போது சொல்லப்பட்ட 1-2 வசனமே நீங்க எப்படி சொல்லுதம்மா, எழும்பி பிரகாசி, ஒளி வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கணும். ஊழியக்காரனுக்கு அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. எது சந்தோஷம் உங்களுக்கு? சபையார் எழும்பி பிரகாசிக்கணும். அப்படி அணிஞ்சு போக கூடாது, பயப்படக்கூடாது.
ஏன்னா அது வருது இது வருது சொல்லிட்டு அப்படி ஒரு பயம் இருக்கக்கூடாது. நீ எதிர்த்து இல்லை. ஏன்னா கர்த்தர் எழும்பி பிரகாசி உன் ஒளி சூரியன் வந்திருக்கிறார். அல்ல கத்தடித்து வச்ச வெளிச்சமாக இருக்கிறார். பிரகாசம். இது நல்ல சான்ஸ் உங்களை ஆராதிப்பதற்கும் வார்த்தை பிரசங்கிப்பதற்கும் தியானிப்பதற்கும் சபையில இந்த இடத்துல செய்வதற்கு கர்த்தர் நல்ல ஒரு நேரம் இன்னும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ எழுந்தாதான் பிரகாசிக்க முடியும். அதனால சொல்றாடி உன் சூரியன் அஸ்தமிக்காது எச்சரிக்கார் என்று அணிந்து போகாதபடிக்கு உன் வெளிச்சம் அணிந்து போகாதபடிக்கு எச்சரிக்கார். பிரகாசிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வேலை சத்துல பிரகாசிக்கிற பிள்ளைகளை காணப்படணும். பிசினஸ்ல பிரகாசிக்கணும், ஊழியத்துல பிரகாசமா இருக்கணும், சபை பிரகாசம் அநேகருக்கு வெளிச்சம் தரக்கூடிய சபையா இருக்கணும். இரு இடத்துல காணப்படக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி உன் ஒளி கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னோடு இருக்கிறார். எழும்பி பிரகாசி கர்த்தர் உன் ஒளியா கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்குது. வசனம் பாருங்க. இருள் அப்போ இருள் நடக்குது. பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனா இந்த உலகத்துல இருள் பாவம் நிறைந்த உலகம், பாவம் இருளாய் மூடப்பட்டிருக்கிறது. காரிருள் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்குதான் சொல்ற இந்த இருள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிற உனக்கு என்ன தேவைன்னா சின்ன வெளிச்சம் போதாது. அதுக்கு தேவையானது சூரியனும் தேவை. அதுதான் கத்த நான் சூரியனமா இருக்கிறேன். நான் சூரியனமா இருக்கேன். சுட்டெரிக்கும் சூரியன். அல்லேலூயா. ஒரு அந்த எந்த தீங்கு வராதபடிக்கு நீ பாதுகாக்க சூரியனை கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் சூரியனும் கேடகமா இருந்து கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக நீங்க யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 3. என்ன பாருங்க, அவர் சொல்ற எவ்வளவு ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க. ஒளியானது உலகத்துல வந்திருந்தோம் என்ன பண்றாங்களா வாசிங்கம்மா. யோவான் 3ஆம் அதிகாரம் 19 127 பக்கம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம். ஒளி இருக்கிறது, சபை இருக்கிறது, சபை ஒளியா இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார். எந்த மனுஷன் பிரகாசிக்க ஒளியாக இருக்கிறார். எல்லா இருளை நீக்குவதற்கு ஒளியாக இயேசு இருக்கிறார். அவர் இருந்தும் கூட இன்னைக்கு ஜனங்களும் பொல்லாத கிறிஸ்தவர்களும் கூட தேவனை அறிந்து கொண்டவர்கள் கூட எப்படி இருக்கிறார் என்று பார்க்கும்போது ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம். ஒளி எங்க இருக்குது? சூரியன் பூமிக்கு வருமா? வராது. ஆனா அந்த சூரியன் சொல்லுது நான் பூமிக்கு வந்துட்டேன்றது. கொஞ்சம் தொழில் கொஞ்சம் இந்த வெப்பம் தாங்க முடியல, அது கிட்ட இருக்க காலி ஆயிடுவோம். ஆனா அந்த சூரியன் சொல்லுது நான் சூரியனா இருக்கிறேன், நான் ஒளியா இருக்கிறேன், நான் உலகத்துல வந்துட்டேன்னு சொல்றார். உலகத்தில் வந்திருந்தோம் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாததா இருக்கிறபடினால் அவருக்கு ஒளியை பார்க்கிலும் இருளையே விரும்புகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன விரும்புகிறாங்க? இப்ப இன்னைக்கு தேவ சபையில தேவன் சூரியனாய் ஒளியாய் இன்றைக்கு வீசிக்கொண்டு சுடர்விடி பட்ட வீசிக்கொண்டு இருக்கிறார். ஆனா ஜனங்களை இந்த ஒளியில நடக்காதபடிக்கு, இந்த ஒளி அனுபவிக்க முடியாதபடிக்கு ஈட்டுடைய அந்த தன்மை, அந்த அனலுடைய தன்மை எப்போ மனுஷனுக்கு தெரியுமா? நல்லா டிசம்பர் மாசத்துல பனி காலத்துல. இப்ப வெயில் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு குளிரா இருக்கும், அந்த அளவுக்கு வெயில மழையா இருக்கும். அப்பதான் தெரியும் அந்த சூரியனுடைய வெளிச்சம் என்ன, சூரியனுடைய தன்மை எவ்வளவு தேவைன்றது. அப்போ இன்னைக்கு தெரியல, ஒரு நாளுக்கு சூரியன் நான் மறந்துட்டு ஜனங்க பயப்படுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதை அனுபவிக்கணும். அந்த தன்மை சுடருடைய அந்த அனல்ல நம்ம இருக்கும் போதுதான் கர்த்தரை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது வாசிப்போம். எபேசியர் 5:8. முன்னாடி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்மள எப்படி இருந்தோமா? அந்தகாரமா இருந்தீர்கள். இப்போ அல்லேலூயா. அந்தகாரம் என்ன அர்த்தம்? அந்தகாரம் என்னமா? அந்தகாரம் என்றால் என்ன? இருட்டா இருந்தோம். அல்லேலூயா. இருட்டுல வெளுக்கு போட்டாவோட தேட முடியல அப்படின்றாங்க சில பேர். பகலோட கண்டுபிடிக்க முடியல, எங்க தேடுறாங்க. அப்படியே அது மாதிரி தவறா சொல்லல யாரையும், அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்தகாரமா இருட்டுல இருந்தோம், ஒளிஞ்சு இருந்தோம். இருட்டுல போயிட்டு
ஒளிஞ்சிட தெரிய மாட்டேது. இருட்டுல ஒளிந்து நம்ம நடுவில் உட்காந்தா தெரியாது, இருட்டு அந்த ஒளிஞ்சுதான் இன்னும் தெரிய போறது கிடையாது. அப்ப அந்த காலத்துல முன்காலத்துல நம்ம எப்படி இருந்தோமா அந்த காலத்துல இருந்தோம். இப்போது வாசமா இப்போது கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிற கரங்க தட்டி கர்த்தர் நாமத்தை அமைக்கப்படுது. அல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை விசுவாசித்திருப்பீங்கன்னா நிச்சயமாக நீங்க வெளிச்சமா இருப்பீங்க. உங்களுக்கு இருள் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாருல, இருள் இல்லையே என் வாழ்வில், என் வாழ்வில் இயேசு வந்ததா. ஒரு பெரிய ஒரு கானா பாடகர் இல்ல, உலகத்துல புறம் வாழ்ந்து கொண்ட மனுஷன், குடிச்சு வெடித்து ரோட்ல வேற மனுஷன் இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டதுதான். எப்போ அந்த மனுஷன் இயேசு உள்ள வந்து நல்லா சொல்றாரு, ஒரு காலத்திலே முற்காலத்திலே அந்த காலத்தில் இருந்தீர்கள், இப்போது உங்களுக்கு இயேசு இருக்கிறார். நம்மள வசந்த கரெக்டா வாசிங்க மறுபடியும். முற்காலத்தில் நீங்கள், நாம எங்க இருந்தோம்? அந்த இருட்டுல இருந்தோம். இப்போது யாருக்குள்ள? நம்ம வெளிச்சம் கிடையாது, நம்ம வெளிச்சம் இல்ல, கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, இயற்கையாகவே சூரியனுக்கு வந்து சந்திரனுக்கு வெளிச்சம் கிடையாது, சூரியனுடைய ரிஃப்ளெக்டே தான் நம்மளுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல கர்த்தர் சொல்றாரு, இப்ப நீ கர்த்தருக்குள்ளே இருக்கிற, கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார், அந்த சூரியனை உனக்குள்ள இருக்குது கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நீ தான் சூரியன், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு கர்த்தர் சொல்றார். அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரனே, நிச்சயமா கர்த்தர் நான் சொல்றேன். அதே ஏசாயா புத்தகத்துல வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசித்து பார்க்கும்போது அங்க சொல்றாரு, கர்த்தர் தான் என்ன இருக்கிறாராம், சூரியன் அஸ்தமிக்காது, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சம். இது எங்க தம்மா? இது இங்க இல்ல, பரலோகத்துல. பரலோகத்துல சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, அவர் தான் வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. அவர் தான் அங்க பரலோகத்துல அவர் வெளிச்சம், பூமியில நமக்கு சூரியனா இருக்கிறார். இந்த பூமியில வாழும்போது சூரியனை பார்க்கும்போது கர்த்தருக்கு வாக்குத்தத்தமா அந்த மாதிரி சொன்னீங்களப்பா, கர்த்தர் சூரியனா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதே அந்த சூரியனுடைய வெப்பம் எங்களுக்கு தாக்காதபடிக்கு கேடகமாகவும் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உனக்கும் எனக்கும் நம் குடும்பத்துக்கும் இருளை நீக்கும்படியாக உலகத்துக்கு உதய சூரியனாக உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. சூரியனாக காணப்படுகிறார். எந்த இருள் உனக்குள் இல்லை. அந்த இருள் அணிந்து போகாதபடி உன்னை பாதுகாத்துக் கொள்ளும் போது உனக்கு மரண பயம் கிடையாது, எதிர்காலத்தோட பயம் கிடையாது, திகில் கிடையாது. காரணம், உனக்குள் கர்த்தர், உனக்குள் வெளிச்சம். அதனால்தான் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 27:1 சொல்றார், கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார். கர்த்தர் வெளிச்சமும் அப்படின்னு சொல்ல பாருங்க. அவர் தான் நமக்கு என்னது? வெளிச்சம். தாவீது சொன்னது போல சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வெளிச்சம். அல்லேலூயா. அதனால தேவன் சொன்னது போல உன் இருள் உன் வெளிச்சம் அணிந்து போகாதபடிக்கு என்ன பண்ண, நீ எச்சரிக்காரு. அப்ப அது நம்ம என்ன பண்ணோம்? பிரகாசிக்கணும். எப்படி அனல் ஒரு வெளுக்கு எரியணும்னா எண்ணெய் ஊத்தி நம்ம எரிய விட்டுருப்போம், அதே மாதிரி உன்னுக்குள்ள அபிஷேகம் வார்த்தை இருக்க ஊத்த ஏற்கனவே எரியுதுமா, அதை பெட்ரோல் ஊத்த எப்படி எரியும்? வீல் எரியல. அப்ப நம்ம எப்படி அணிஞ்சு போக கூடாது, எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் மோசேயுடைய அவருடைய கூடாரத்தை அமைக்கும் போது சொன்னாரு, குத்து விளக்கு இருக்கணும், குத்து விளக்குல எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் எப்பவுமே அது குத்து விளக்கு அணிந்து போகாது, என்றைக்குமே எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லியிருந்தார். அதுக்கு நம்ம ஒப்பனையா நாம் இருக்கிறோம். தேவ சமூகத்துல நாம் குத்து விளக்காக காணப்படுகிறோம். நம்ம அபிஷேகம் எப்போ இருந்து கொண்டு இருக்கணும். அந்த அபிஷேகம் தான் கர்த்தருக்கு நம்ம அனல் மூட்டி எரிய முடியும். ஆமென். அல்லேலூயா. 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 சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு சூரியனா இருந்து நம்மை வெளிச்சமா கொண்டு போவார். நாமே அந்த சூரியனை காணப்படுவோம். வெளிச்சம் இருந்து எந்த இருள் அதான் தாவீது சொல்றார், நான் மரண இருளில் நடந்தா கூட பயப்பட மாட்டேன். மரணம் என்பதோட இருள் தான். அதான் சொல்றான், மரண இருள் நடந்தால் பயப்பட மாட்டேன், கர்த்தர் கூட வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அதே அதிகாரத்தை வாசிப்போம். வாக்குத்தத்தமே இன்னும் நாசம் முடிஞ்சிடலாம். சொல்லு, வாக்குத்தத்தம் வாசிங்க. கேடகமானவர். அதுல 5 தலைப்பு இருக்கு. கர்த்தர் சூரியனா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார், கிருபை தருவார், மகிமை தருவார், நன்மைகளை தருவார். அல்லேலூயா. உத்தம நடக்குள் தருவார். கர்த்தர் கேடகமா இருக்கார். ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம்
1வது வசனம். அல்லேலூயா. இந்த வசனம் ஆதியாகமம் புத்தகம் 15 சொல்றது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் உண்டாக்கினா சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் வாசிங்கம்மா, நான் உனக்கு கேடகமா இருக்கிறார். முதல்ல என்ன சொல்றாரு, நான் உனக்கு கேடகம்னா என்ன ஆங்கிலத்துல ஷீல்டு என்ன அர்த்தம்? சன்னு தெரியும், சூரியனா சன்னு தெரியும்ல, ஆங்கிலத்தை ஷீல்டு. ஷீல்டுனா சீல் பண்ணியாச்சா கேட்பாங்க தம்பி, அப்படியே ஷீல்டு தான் சீல் ஆக்கிட்டாங்க. சீல் பண்ணியாச்சா, சீல் பண்ணிருக்காங்க பாருங்க. ஷீல்டு, ஷீல்டுனா பாதுகாப்புன்னு அர்த்தம். அதுக்கு உள்ளக்கிறதுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கெடுதல் வராதபடிக்கு அது ஷீல்டு பண்ணுவாங்க, அது பாதுகாப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஷீல்டு. அப்போ கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கிறார், நமக்குள்ள தேவன் இருக்கிறார், நமக்கு மேலே தேவன் இருக்கிறார். அவருக்கு சூரியனா மாத்திரமல்ல, நமக்கு மிகப்பெரிய ஒரு கேடகமாகவும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் சொல்ற வார்த்தை சொல்றது, ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் வார்த்தை ஆபிரகாம தரிசனத்தை உண்டாக்கி அவர், அபிராமே பயப்படாது. அல்லேலூயா. நான் உனக்கு ஆபிரகாமா தான் கேடகமா இருப்பாரா? உனக்கு எடுக்க மாட்டாரா? நம்மளுக்கே இருப்பார். ஏன்னா ஆபிரகாமின் தேவன் நம் தேவன், ஈசாக்கு தேவன் நம் தேவன், யாக்கோபு தேவன் நம் தேவன். அவர் பச்சைபாரம் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் நேற்று இன்று மாறாத தெய்வம், ஒரே தெய்வம் இயேசுவோட மாத்திரம்தான். அல்லேலூயா. அந்த தெய்வம் ஆபிரகாமுக்கு கேடகமா இருந்தது போல நமக்கும் ஒரு கேடகமாக பாதுகாப்பா இருக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் சொல்ற பாருங்க, நான் உனக்கு கேடகமும் அப்புறம் மகா பெரிய, ஆமா அல்லமா நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலன். அது பலன் இல்ல, பலன். அது நம்ம நினைச்சுக்குவோம், அது வந்து பலன், ஸ்ட்ரென்த் நினைச்சுக்கோம். ஸ்ட்ரென்த் கிடையாது, பலன். என்ன பலனுக்கு போனாங்க கேட்கறோம் இல்லையா? என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும்? வேலைக்கு போட்டு என்ன பலன்? அந்த என்ன கிடைக்கும்? பலன், கிஃப்ட், அதோட வருமானம், அதுதான் இருக்கு. இந்த பலன் இல்ல. பலன்ல பலன் போட்டிருக்கோம், பலன் தான் போட்டிருக்கோம். ஆங்கிலத்துல ரிவார்ட்னு போட்டிருக்கோம், ஆங்கிலத்துல வேதாகமத்துல. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு கேடகம் மாத்திரம் இல்ல, உன்னைக்கு வாக்குத்தத்தம் சொன்ன பிரகாரமாய் நன்மைகளை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா வித நன்மைகளை தருவார். வாக்குத்தத்த பிரகாரம் அவருக்கு கேடகமா இருக்கிறார், நமக்கு நன்மைகளை தரக்கூடிய பலனாய் இருக்கிறார். தி கிரேட் ரிவார்ட், அவர் ஆசீர்வாதங்களை தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேடகமா இருக்கிறார். 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தாவீது சொல்கிறார், தாவீதுக்கு அவர் சவுளுடைய எல்லா கைகளுக்கு நீங்களாக்கி தப்பித்து ரட்சித்து வரும்போது ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டுக்கு பேர் தான் இந்த பாட்டு. என்ன பாட்டு வாசிங்க? என் கேடகம், என் ரட்சனைக்கு 1ஆம் வசனத்தை வாசி பார்த்தா தெரியும். அவர் ஒரு அதே 2 சாமுவேல் புத்தகம் 1:22 வாசித்த போது சொல்றாரு பாருங்க, கர்த்தர் தாவீதை எல்லா சத்துருக்களுக்கும் கைக்கும் சவுலன் கைக்கும், எல்லாம் கவனிங்க, எல்லா சத்துருக்கள் கைக்கும் சவுலன் கைக்கு மாட்டாடா நீங்களாக்கி விடுவித்த போது கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு இதே. இந்த பாட்டை தான் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதே சங்கீதம் 18லயும் அதே பாட்டு தான் போடப்பட்டிருக்கும். அது அங்க வந்து சங்கீத பாடல் புத்தகத்துல சங்கீதத்தை கொண்டு வருவாங்க. அப்ப என்ன சொல்ற, எல்லார் கைகளுக்கும் நிச்சயமாகவே நம்ம நீங்களாக்கி அவர் விடுவிக்க தப்பி விட்டு நமக்கு கேடகமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நிச்சயமாகவே ஆபிரகாமுக்கு அவர் எப்படி கேடகமா இருந்தாரோ, ஆபிரகாமுக்கு எப்படி நன்மை செய்தாரோ, அதே போல தாவீதுக்கு எப்படி கேடகமா இருந்தாரோ, தாவீதுக்கு எப்படி நன்மைகளை செய்தாரோ, எப்படி அது சொல்றாரு. தாவீது அடுத்த வருஷம் ஒரு வசங்க பாருங்க, அது வசனம் சொல்லுது, அவர் சூரியனும் கேடகமும் அப்புறம் நம்ம கிருபை. யாருக்கு கிருபை கிடைக்கும் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசம் முடிச்சோன்னு பாருங்க, அவருக்கு நமக்கு சூரியனா இருக்கிறார். வெளிச்சத்துல இருக்க முடியும், நம்ம இருட்டில் இருக்கக்கூடாது, வெளிச்சமா இருக்கணும், சூரியனா இருக்கு. நமக்குள்ள இருக்கிற அந்த இருள் அகழ்ந்து போவதை எச்சரிக்கா இருக்கணும். 2வது நமக்கு கேடகமா கத்தை பாதுகாக்கக்கூடிய சங்கீதம் 18 சரி, 18:20 சரி, சங்கீதம் 18:30 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 18:30 வாசிங்கம்மா. சங்கீதம் 18:30 வாசிங்க. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் என்னவாகிறாரா?
தம்மை கர்த்தரை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி இந்த 2024 ஆண்டு மே மாதத்துல கர்த்தரை நம்பி நான் இந்த மாசம் காலை வச்சிருக்கேன்னா, கர்த்தர் நிச்சயமாக சொல்லபடி கர்த்தர் கேடகமாக இருப்பார். தம்மை நம்புகிற யாவருக்கு அவர் கேடகமும். அல்லேலூயா. அதே வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீத புஸ்தகம் அதே சங்கீதம் 32:10 சொல்லப்படுது பாருங்க. நம்ம நம்புகிற யாருக்கும் கேடகமா இருக்கிறாரு. சங்கீதம் 32:10 சொல்லப்படுது. வாசி. கர்த்தரை நம்பியர்கள் கிருபை செய்து கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பும் போது கேடகம் மாத்திரம் இல்ல, கர்த்தரை நம்பியர்களும் கிருபையும் பக்கத்தில் இருக்காது, உன்னையே சுழ்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரி, கர்த்தர் வாக்குத்தத்த பிரகாரமா இன்னும் நேரம் இல்லாதனால முடிச்சிடலாம். கண்டினியூட்டி நம்ம கர்த்தர் சித்தமான ஒரு பார்க்கலாம். ஏன்னா வெயில் உஷ்ணம் அதிகமாகுது இல்ல. அல்லேலூயா. சூரியனை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் நிச்சயமாகவே மெய்யான சூரியன் இயேசு மாத்திரமே. அதான் மெய்யான சூரியன் கர்த்தர் சொல்றாங்க. அவர் அதான் வெளிச்சம், அவர் தான் சூரியன். இருள் யாரும் விரும்புறது கிடையாது. இருள் விரும்புறதுக்கு பார்த்தா பிசாசு விரும்பும். அதனால கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக வந்தார். அல்லேலூயா. வெளிச்சமாக நமக்குள்ள இருக்கிறார். உன்னுக்குள்ள அந்த வெளிச்சம் அணிந்து போகாதபடிக்கு எச்சரிக்காரு. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு வெளிச்சம் இருக்குதா இல்லையான்னு பேசுறப்ப தெரியும். எப்ப பார்த்தாலும் பயந்துனே இருப்பாங்க. இனி சூனியம் வச்சுட்டாங்க, புள்ளி சூனியம் பண்ணிட்டாங்க, மந்திரம் போட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. வாயில என்ன வரும்? அப்பயே நினைச்சீங்கன்னா அது வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். மற்றவங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க, அப்பவுமே வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வெளிச்சம்னா கர்த்தர், கர்த்தர்னா வெளிச்சம், சூரியன், பரிசுத்த ஆவி எல்லாம் வெளிச்சம் தான். அவரு உனக்குள்ள இருந்தா உனக்குள்ள எந்த இருள் இருக்காது. எந்த பய இருள், காரில் செத்த ஆவி, நீங்க அசுத்த இது ஒன்று இல்லாதபடி பாதுகாத்துக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு கேடகமா இருக்கிறார். அவரே நமக்கு கிருபையா இருக்கிறார். கர்த்தர் தான் அந்த வார்த்தை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன், 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 ஆமேன்.